அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்க்க போவது பேட்டி எடுத்தல் பற்றி. உதாரணமாக, புகழ்பெற்ற ஓர் இலக்கியவாதியை பேட்டி எடுப்பதாக கொண்டு அதை நாம் இப்போது பார்ப்போம். ஒருவரை பேட்டி எடுப்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய வரைமுறைகள் சில. அவற்றில் ஒன்று, நாம் யாரை பேட்டி எடுக்க செல்கிறோமோ அவரை பற்றிய விவரங்களை நாம் தயார் செய்திருக்க வேண்டும். பொதுவாக அவருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய படிப்பு என்ன, அவர் சமீபத்தில் எவ்விதமான படைப்புகளை கொடுத்தார், இவற்றை போன்ற பல தகவல்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு பின் நம் உரிய முறையில் வினாக்களை தயாரித்து கொண்டு அவரிடம் பேட்டி எடுக்க செல்ல வேண்டும். அவரிடம் பேட்டி எடுக்கும் பொழுது கேட்கக்கூடாத சில வினாக்கள் உண்டு. ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, இவை போன்ற வினாக்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடியவற்றில் உள்ளது. அதனால் அவை போன்ற வினாக்களை தவிர்த்துவிட்டு அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளை பற்றி சில வினாக்களை கேட்கலாம். இந்த படைப்புகள் மூலம் நீங்கள் வெளி உலகிற்கு சொல்ல விரும்புவது என்ன, மாணவர்களுக்கு எந்த வகையில் இந்த படைப்பு பயன்படலாம், இவை போன்ற ஆக்கப்பூர்வமான வினாக்களை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த படைப்பாளிகளுக்கும் வாசகனுக்கும் இடையில் நாம் ஒரு பாலமாக நின்று அவர் கூறியவற்றையும் இனிமேல் கூற வேண்டியவற்றையும் நாம் வினாக்களாக தொடுத்து அவரிடமிருந்து உரிய பதில்களை நாம் பெறலாம். நன்றி.